ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா நீட் அகாடமி. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோங்க மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ரொம்ப முக்கியமான டாபிக் தான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இதுல நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம ஃபுல்லா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோங்க. புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை பார்த்துட்டு மறுபடியும் கூட டீச் பண்றோம். நீங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமா நீங்க எல்லாத்தையும் படிக்கிறத விட நான் சொல்றேன் இந்த ஒரு 4-5 லைனை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மொத்தமா புரியுங்க. ஏன் நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்கன்றதோட பேஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோன்றத தெளிவா கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் இன் த டிஎன்ஏ தட் டிட்டர்மைன்ஸ் த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கிவன் ஆர்கானிசம்ஸ். ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம பேஸ் பேரை பத்தி படிச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ் பேர் சீக்வன்ஸா ஒரு ஜீன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி மட்டும் தான் நம்ம முன்னாடி வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி நம்ம டிஃபர் ஆகிறோம் அப்படின்றதோட கியூரியாசிட்டியில ஃபைன் பண்ணப்பட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். நானும் இன்னொருத்தரும் எப்படி வேரி ஆகிறோம் அப்படின்றத பத்தி ஸ்டடி பண்ணி அதை ஒரு ப்ராஜெக்டா கொண்டு வந்து மொத்த ஹியூமன் ஜீனோமையும் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் பண்ணது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க. இஃப் டூ இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ் தென் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஷுட் ஆல்சோ பி டிஃபர் அட்லீஸ்ட் அட் சம் பிளேசஸ். இந்த சம் பிளேசஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சம் பிளேசஸ் மட்டும்தாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹியூமனும் எப்படி நம்ம டிஃபர் ஆகிறோம் அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுதுங்க. அடுத்த லைன் பாருங்க. தீஸ் அசம்ஷன்ஸ் லீட் டு த ட்விஸ்ட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த கம்ப்ளீட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இந்த ரெண்டு லைன் மட்டும்தான் உங்களோட மொத்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு. நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த கியூரியாசிட்டி தான் அவங்களை என்ன ஃபைன் பண்ண வைக்குது அப்படின்னா ஹியூமன் ஜீனோமை மொத்தமா நம்ம சீக்வன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் இது வரைக்கும் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ன்றது முடிஞ்சிருங்க. நீங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா வெக்டார், ஹோஸ்ட், எப்படி அந்த ஹோஸ்ட்குள்ள இது பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃபை ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. நல்லா பாருங்க. with the establishment of genetic engineering techniques where it was possible to isolate. இதை தான் நம்ம பின்னாடியும் பார்ப்போங்க. நாம ஒரு டிஎன்ஏ நம்ம ஒரு ஹியூமன் செல்ல எடுத்து அதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்ல இருந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் குரோமோசோம்ஸையும் எடுத்து அதில் வந்து செக்ரிகேட் பண்ணி ஐசோலேட் பண்றோம் அண்ட் clone any piece of DNA and availability of simple and fast techniques for determining DNA sequence. A very ambitious project of sequencing human genome was established in the year of 1990. இந்த 1990 கூட நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இந்த 4 லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பின்னாடி நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போங்க. ஒரு ஹியூமன் செல்லை எடுப்போம், அந்த ஹியூமன் செல்ல இருக்கிற மொத்த டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலையும் எடுத்து துண்டு துண்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு நம்ம கட் பண்ணி வெக்டார்ல வச்சு நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹோஸ்டுக்குள்ள அனுப்புவோம் இல்லைங்களா. அந்த மொத்த இதையுமே அந்த மொத்த ப்ராசஸையுமே இந்த 3 லைன்ல கொடுத்துருக்காங்க. நீங்க இதை பத்தி தான்ப்பா படிக்க போறீங்கன்னு அவன் முன்னாடியே சொல்லிடுறான். ஆனாலும் நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியாது. நம்ம ஏன் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்றோன்றதே உங்களுக்கு தெரியாதுங்க. மொத்தமா படிக்காதீங்க. நம்ம ஏன் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வச்சு பத்தி மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியுங்க. எந்தெந்த இடத்துல டிஃபர் ஆகுது அப்படின்றத இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல இது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பாருங்க, 1919ல ஸ்டார்ட் பண்ணி 2003ல தான் முடிச்சிருக்காங்க. அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு மெகா ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. இதுக்கு கீழே கொடுத்துருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ் பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. த காஸ்ட் ஆஃப் சீக்வன்சிங் இஸ் ரெக்வயர்ட் $3 per பேஸ் பேர். நீங்க இந்திய மதிப்புல எவ்வளவு செலவாச்சு அப்படின்றதெல்லாம் எவனும் கேட்க போறது இல்லைங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ் பேருக்கும் எவ்வளவு செலவாச்சு, மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்வளவு செலவாச்சுன்றது மட்டும் தான் புக்ல கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் படிங்க, போதுமானது. அதுக்கப்புறம் எது சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த புக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ரிவர்ஸ்ல படிங்க. 3300 புக்குங்க. ஒவ்வொரு புக்குக்கும் 1000 பேஜுங்க. ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1000 லெட்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க ரிவர்ஸ்ல படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. நீங்க இல்ல லெட்டரு, பேஜ், புக்கு அப்படின்னு போறதுனாலும் ஓகே தான். ரிவர்ஸ்ல படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது அவ்வளவுதாங்க. கோல்ஸ் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க இல்லைங்களா. இந்த மொத்த இன்ஃபர்மேஷனையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணதான் நம்ம பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 to 25,000 படிச்சுக்கோங்க.
மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல யார் யாரெல்லாம் உள்ள வந்தாங்கன்றது கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வாஸ் ஏ 13 இயர்ஸ் ப்ராஜெக்ட். அந்த 1990ல இருந்து 2003 வரைக்கும் வருங்க. கோஆர்டினேட்டட் பை யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். இந்த ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் த இயர்லி இயர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் த வெல்கம் ட்ரஸ்ட் யூகே ஜாயின் பண்றாங்க, பிகேம் ஏ மேஜர் பார்ட்னர். அதுக்கப்புறம் தான் அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த ஒவ்வொரு கண்ட்ரிஸா வந்தாங்க. இதனால அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ரிசர்ச்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒப்பந்தமா இருந்துச்சுங்க. நான் உள்ள வரேன், நான் உனக்கு ஃபண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபண்டுக்கு ஏத்த மாதிரி நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் அவங்க அந்த ஒப்பந்தமா எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க, எப்ப கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 2003ங்க. நாலேஜ் அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் டிஎன்ஏ வேரியேஷன்ஸ் அமாங் த இண்டிவிஜுவல்ஸ், இதுதான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மொத்தமே. கேன் லீட் டு த ரெவல்யூஷனரி நியூ வேஸ் டு டயக்னஸ். முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல வந்து காலராவும் இருக்கட்டும் சரிங்க, ஜாண்டிஸா இருக்கட்டும் சரிங்க, இல்ல பல நோய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்தே இல்லாம இறந்துட்டாங்க. ஆனா இப்போ அது வந்தாலே நம்மளால கியூர் பண்ண முடியுதுன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுனால மட்டும்தான் நம்மளால இன்னைக்கு முடியுதுங்க. அண்ட் ட்ரீட் அண்ட் சம் டே பிரிவென்ட் த thousands ஆஃப் டிசார்டர் வந்தாலும் நம்மளால ஹியூமன் பீயிங்ஸை காப்பாற்ற முடியும் அப்படின்றது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இப்பயுமே ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா தான் வச்சிருக்காங்க. பிசைட்ஸ் ப்ரொவைடிங் க்ளூஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் biology, learning about the non-human organisms DNA sequence can lead to an understanding of their natural capability that can apply towards the solving challenges in healthcare, agriculture, energy production, environmental remediation. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் நம்ம ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். நான் ஹியூமன் ஆர்கானிசம்ஸ் எதுக்கு சார் அப்படின்னா, நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா, ஐசோலேட் பண்ணி கட் பண்ணி இன்னொரு வெக்டாரு நமக்கு ஹோஸ்ட் தேவைப்படுது. நீங்க உங்களோட ஜெனடிக் மெட்டீரியல் வெளியே எடுத்துடுறீங்க, அதை கட் பண்ணிடுறீங்க, அதை எதுக்குள்ள வச்சு நீங்க ஆம்பிளிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா இன்னொரு ஹியூமன்ஸ்குள்ள வச்சு நீங்களால பண்ணவே முடியாதுங்க. அதுக்கு இன்னொரு ஹோஸ்ட் ஒன்று தேவைப்படுது, அந்த ஹோஸ்டுக்குள்ள அனுப்புறதுக்கு ஒரு வெக்டார் தேவைப்படுது. இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனா இருக்க கூடாது. அதனால அவங்க என்ன செலக்ட் பண்றாங்க அப்படின்னா நான் ஹியூமன் ஆர்கானிசம்ஸ், அதுவுமே சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸா செலக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட செலக்ட் பண்றாங்க. அடுத்து பாருங்க, என்னென்ன செலக்ட் பண்ணாங்கன்னு அடுத்து கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா, ஈஸ்ட் அண்ட் ஃப்ரீ நான் பேத்தோஜெனிக் நெமட்டோடுங்க. இந்த மாதிரி சயின்டிபிக் நேம் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். மூணா பிரிச்சுக்கோங்க, சின்ன வயசுல சொன்ன மாதிரி தான். கெனரோ டிடிஸ் எலிகன்ஸ், இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. மூணா பிரிச்சு கூட நீங்க படிச்சுக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே இந்த சயின்டிபிக் நேம் ஓகே இதுதான் நான் படித்தேன் அப்படின்னு ஞாபகம் தான் போதுமானது தாங்க. உங்களை யாரும் வந்து எக்ஸாம்பிள் வந்து எந்திரிச்சு படிப்பா அப்படின்னு சொல்ல போறது இல்லைங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுங்க. அது நெமட்டோட் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரோசோஃபிலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வருங்க. இது மட்டும் இல்லை, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லயும் உங்களுக்கு வருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல அவங்க செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் அரபிடோசிஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹியூமன் மாடல் ஆர்கானிசம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணாங்க. எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானா ஹியூமன் ஜீனோமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஆர்கானிசம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மெத்தடாலஜி ரொம்ப முக்கியங்க. ரெண்டு மெத்தடாலஜி தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் சீக்வன்ஸ் டேக்ங்க, இன்னொன்று வந்து சீக்வன்ஸ் அனோட்டேஷன். ஒரு மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இதெல்லாம் வந்து நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன, டிரான்ஸ்லேஷன் என்னன்னு படிச்சிருப்பீங்க. சேம் அந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த எம்ஆர்என்ஏ எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆச்சோ அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு ஃபுல்லா ப்ராஜெக்ட் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேகுங்க. ஆனா பிளைண்டா கோடிங்கா இருந்தாலும் சரி, அது நான் கோடிங்கா இருந்தாலும் சரி, மொத்தமா நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் எடுத்து நான் கட் பண்ணி அதுக்கப்புறமா நான் அதை அரேஞ்ச் பண்ணி பண்றேன் அப்படின்ற மெத்தட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் அனோட்டேஷன். இருக்கிறதுல இந்த ரெண்டு மெத்தட் மட்டும்தாங்க இருக்கு. இது கொஞ்சம் கவனம் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஃபுல்லாவே அதுதான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல யூஸ் பண்ண ஹோஸ்ட் என்னன்னு லாஸ்டா கொடுத்துருப்பாங்க. The commonly used host are bacteria and yeast and the vectors are used as. இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வருங்க, அது என்ன சார் பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பாக்டீரியால ஒரு பாக்டீரியாவை நீங்க எந்த பாக்டீரியாவை நீங்க வெக்டாரா எடுக்கிறீங்களோ அந்த பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியலை நம்மளே ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி உள்ள வைப்போம். அதை தான் நம்ம வந்து வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இப்போ நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட இன்சுலின் சுரக்கிற இதை வந்து பாத்தீங்கன்னா வெக்டாரோட சேர்த்து நம்ம அனுப்புறோமோ, அந்த ஹோஸ்டுக்கு வந்து எப்படி அது வந்து ஒரு ஏலியனா நம்ம கன்சிடர் பண்றோமோ அதே மாதிரிதான் நீங்க பாக்டீரியால இன்னொரு பாக்டீரியா மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதை அனுப்புறது தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. நீங்க அனுப்புற உங்களோட இன்சுலின் சுரக்கிற அந்த
ஜீன் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுது இல்லைங்களா? காரணம்னா உங்களுக்கும் அந்த ஆர்கானிசம்ஸ்க்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பாக்டீரியாக்கும் இந்த பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோமுக்கும் ஒத்துமைகள் இருந்தா மட்டும்தான் அது போஸ்ட் ஆகவும் இது வந்து பாத்தீங்கன்னா வெக்டாராகவும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இது சிம்பிளான ஒரு இதுதாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிராக்மெண்ட்ஸ் வேர், அதாவது நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு செல் எடுத்து அதுல இருக்கிற ஜெனடிக் மெட்டீரியல் எடுத்து ஃபிராக்மெண்ட்ஸா நீங்க கட் பண்ணிட்டீங்க. ஃபிராக்மெண்ட்ஸ் வேர் சீக்வன்ஸ் யூசிங் ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர்னா, இந்த ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர்ல எல்லாத்துலயுமே நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ளூரசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளூரசன்ஸ்னா ஒன்றும் கிடையாதுங்க, கலர்ஸ் பேஸ் பண்ணி லிக்விட் மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில இதெல்லாம் நம்ம பார்ப்போம், சின்னதா வந்து பாத்தீங்கன்னா டாலர் மாதிரி அதுல ரெட் கலர் மாதிரி ஃப்ளூரசன்ஸ் மாதிரிலாம் சில பேர் கீச்சைன்லாம் இப்பெல்லாம் ஈஸியா வருது. ஃப்ளூரசன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா நெட்ல உங்களுக்கு அவைலபிளா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஃப்ளூரசன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஏ மெத்தட் டெவலப் பை த ஃபெட்ரிக் சாங்கர். இந்த பேர் ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த இடத்துலாம் பேர் கொடுக்குறாங்களோ, எந்தெந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு டார்க் லெட்டர்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. கொஞ்சம் மறக்காம படிச்சுக்கோங்க. பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறதும் அவனே பர்டிகுலரா சொல்லிட்டான், ஞாபகம் வச்சுக்கப்பா மறந்துடாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். ரிமெம்பர் Sanger is also credited for the development of method of determination of amino acid sequences in the protein. நம்ம பில்டிங் பிளாக் ஆஃப் புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட் நம்ம ஈஸியா தெரியுங்க. ஆனா ஒரு புரோட்டீன்ல வந்து அந்த அமினோ ஆசிடோட சீக்வன்ஸ்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரே அமினோ ஆசிட் வேற வேற புரோட்டீன்ல சீக்வன்ஸ் மாறுறதுனால அந்த புரோட்டீனோட பேர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாங்கர் தான் டிட்டர்மின் பண்ணாரு. These sequence were then arranged based on some overlapping region present in them. ஓவர்லாப்பிங் ரீஜன்னா ஒண்ணுமே கிடையாது. சில பேர் வந்து ஓவர்லாப்பிங்னா என்ன சார், அது வேற கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நம்ம கேம்ஸ்லாம் விளையாடி இருப்போம். இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு பசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்குங்க, பாக்ஸா இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வந்தா மட்டும்தான் இதுல பிக்ஸ் ஆகும் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் நம்ம ஓவர்லாப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. நீங்க பிராக்மெண்ட்ஸை கட் பண்ணி துண்டு துண்டா வச்சிருப்பீங்க, உங்களோட ஜெனடிக் மெட்டீரியலே துண்டு துண்டா வச்சிருப்பாங்க. அதில் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு பேர் தாங்க ஓவர்லாப்பிங். ஓவர்லாப் ஆகல அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் கிடையாதுன்னு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்படி இருந்தா இதுக்கு இதுதான் வந்து அட்டாச் ஆகும்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் நீங்க கட் பண்ண பிராக்மெண்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பசில் மாதிரி ஒண்ணு இருக்கும். நீங்க சேர்த்துனீங்கன்னா அது மட்டும்தான் சேரும், மற்றபடி வேற எதுவும் சரியாது, அதுவே கண்டினியூஸா அரேஞ்ச் ஆயிடுங்க. இதுதான் நம்ம வந்து ஓவர்லாப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். These required a generation of these required generation of overlapping fragments for sequencing அப்படின்னு நம்ம சொல்றோங்க. சார் இது என்ன ஜெனரேஷன் ஆஃப் ஓவர்லாப்பிங் சீக்வன்ஸ் ஃபார் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு இதுல நம்ம கொடுத்து நம்மளோட இதை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. நீங்க ஒரு ஹோஸ்டுக்குள்ள அனுப்புனீங்களா, வெக்டாருக்குள்ள அனுப்பி ஹோஸ்டுக்குள்ள அனுப்பி அது வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு ஏகப்பட்ட இது கொடுத்துருக்கும், அதுதான் நம்ம ஜெனரேஷன் சொல்லுவோம். நீங்க எத்தனையோ ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு நிறைய ஜெனடிக் மெட்டீரியல் கிடைச்சிருக்குங்க. ஆனா ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி வேணாலும் நீங்க கட் பண்ணி போட்டுருக்கலாம். அந்த கொடுத்த பாக்டீரியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஈகோலை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஈகோலை வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. மல்டிப்ளை ஆனா மட்டும்தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான உங்களோட ஜெனடிக் மெட்டீரியல் நீங்க உள்ள அனுப்புனீங்க இல்லையா, அதோட காப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும். அப்ப நாம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனும், அது ரெண்டா ஸ்பிளிட் ஆகும்போது இதை செகண்ட் ஜெனரேஷனும், அது வந்து பாத்தீங்கன்னா நாலா ஸ்பிளிட் ஆகும்போது தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. இந்த இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல these required a generation of overlapping fragments for sequencing அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நீங்க அத்தனை ஜெனரேஷன் நீங்க இவ்வளவு காப்பீஸ் எடுத்து வச்சிட்டீங்க, உங்களுக்கு மல்டிபிள் காப்பீஸ் வேணும்னா நிறைய ஜெனரேஷன் இருந்துதாங்க ஆகணும். ஒரு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதில் நீங்க ஒண்ணு மட்டும் தான் வச்சிருப்பீங்க, அது ரெண்டா பிரியும், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நாலா பிரியும், செகண்ட் ஜெனரேஷன், இந்த மாதிரி ஜெனரேஷனா இருக்கு இல்லைங்களா. ஒவ்வொரு ஜெனரேஷன்ல நிறைய விதமான இது இருக்குங்க, அதே டிஎன்ஏ தான் ஆனா நிறைய இருக்கும். அப்ப நீங்க கட் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஏகப்பட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேஷன்ல உங்களுக்கு ஃபிராக்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும், அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பசில் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரேஞ்ச் பண்றீங்க இல்லையா, இதுதான் சீக்வன்ஸ் அனாய்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஓகே, அலைன்மெண்ட் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ் வார் ஹியூமன்லி நாட் பாசிபிள் அப்படின்னா நம்மளால உட்காந்துட்டு ஒன்னொன்னுத்தையும் மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு சின்ன சின்ன கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துட்டுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை மட்டும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிடுவாங்க. இந்த குரோமோசோம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, இந்த இடத்துல
இந்த பேஸ் பேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா 99.9% வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானங்க இருக்கும். அப்போ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா டைப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருங்க. அடுத்து பாருங்க, தீஸ் சீக்வன்ஸ் வேர் சப்சிக்வெண்ட்லி அனாய்டட் அரேஞ்ச் அண்ட் அசைன்டு டு ஈச் குரோமோசோம். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இப்போ நீங்க கட் பண்ணி போட்டுட்டீங்க, நீங்க கட் பண்ண உடனே இது இங்கிருந்து நான் கட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, குரோமோசோம் 1ல இருந்து நான் இந்த ஜீனை எடுத்தேன், இந்த குரோமோசோம் 2ல வந்து பாத்தீங்கன்னா இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேட்டாவை என்ட்ரி பண்ணுவாங்க. குரோமோசோம் 1 இந்த இடத்துல வந்து குரோமோசோம் 1ல இந்த ஜீன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனாய்ட் பண்ணி அசைன் டு ஈச் குரோமோசோம்னா என்னன்னா, இந்த சீக்வன்ஸ் இருந்துச்சு இல்லையா, இந்த சீக்வன்ஸ் இந்த குரோமோசோம்ல இருந்துச்சு அப்படின்னு குரோமோசோம் 1 இப்படி எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. குரோமோசோம் 1 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஜீன் இருந்துச்சுன்னு அசைன் பண்ணுவாங்க. அடுத்து குரோமோசோம் 2 இந்த மாதிரி எல்லா குரோமோசோமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அசைன் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மொத்த ப்ராஜெக்ட்மே என்ன சார் அப்படின்னா, உங்களோட ஹியூமன் ஜீனோமை கம்ப்யூட்டரைஸ் பண்ணது மட்டும்தான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அதுக்கு 13 வருஷம் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, the sequence of chromosome 1 was completed only in May 2006. This was the last of the 24 human chromosomes. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், குரோமோசோம் 1ன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் குரோமோசோமா? இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லாஸ்டா தான் உங்களுக்கு குரோமோசோம் வாஸ் கம்ப்ளீட்டட் ஒன்லி இன் த இயர் மே 2006. இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிராக்கெட்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. தீஸ் வாஸ் த லாஸ்ட் ஆஃப் 24 குரோமோசோம்னா இருக்கிற எல்லா குரோமோசோம்லயுமே லாஸ்டா பண்ணது இது மட்டும்தான் சார். அப்ப 24 குரோமோசோம் கொடுத்துருக்காங்க, இருக்கிறதே 23 தானே அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. XY குரோமோசோம் இருக்கு இல்லையா, இப்ப மேல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 23 தான், ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 23 தான் சார். அப்ப அங்க 24 கொடுத்துருக்காங்களே, இல்ல செக்ஸ் டிட்டர்மினிங் குரோமோசோம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா XX வந்துச்சு அப்படின்னா ஃபீமேல், XY அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அது மேல். அப்ப அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வேரி ஆகுது. மத்த 23 ஃபீமேலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மேலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த 23rd மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். அப்ப அதுல ஒரு 1 இதுல ஒரு 1ன்னு வரும்போது 24 உங்களுக்கு நார்மலா வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லைங்க. அனதர் சேலஞ்ச் டாஸ்க் வாஸ் அசைனிங் த ஜெனடிக் அண்ட் பிசிக்கல் மேப். ஒன்றும் கிடையாதுங்க. இப்ப பிசிக்கல் மேப்னா நம்ம கூகுள் மேப் மாதிரி தான். நீங்க இந்த இடத்துல இருந்து திருப்பத்தூர்ல இருந்து நான் இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா மேப் போட்டு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு கடை இங்க இருக்கு. அதே மாதிரிதான் உங்களோட ஜெனடிக் மேப்லயுமே எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஜீனை பத்தி தேடுறேன், இந்த ஜீன் தான் இந்த டிசீஸை காஸ் பண்ணுது இல்ல டிசார்டரை காஸ் பண்ணுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் அந்த கம்ப்யூட்டர்ல முன்னாடியே எனக்கு என்ன பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, எனக்கு குரோமோசோம்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னே வந்து பாத்தீங்கன்னா அசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் கொடுத்திருந்தாங்களே, அனாய்டட் அண்ட் அசைன்டட் டு ஈச் குரோமோசோம்னு கொடுத்திருந்தாங்களே, நான் போயிட்டு இந்த ஜீன் எங்க இருக்கு அப்படின்னு நான் தட்டினேன் அப்படின்னா, நீங்க கூகுள்ல போய் எப்படி லொகேஷனை டைப் பண்றீங்களா அந்த மாதிரி நான் தட்டினேன் அப்படின்னா, இந்த குரோமோசோம்ல இந்த இடத்துல இந்த ஜீன் இருக்கு பாருப்பா, போப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் மேப் அந்த ஜீனோம், இந்த ஜீனோம் ஃபுல் ஜீனோம்ல இந்த குரோமோசோம்ல இந்த ஸ்பெசிபிக்கான இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்றது தான் பிசிக்கல் மேப்னு சொல்லியிருந்தாங்க. These was generated using the information on the polymorphism of restriction endonuclease recognition site and some repetitive DNA sequences known as microsatellite. One of the application of polymorphism in repetitive DNA sequences shall be explained in the next chapter of DNA fingerprinting. இப்போ இந்த மைக்ரோசேட்டலைட் பத்தி படிக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ரிப்பீட்டட், எத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் நம்ம சேட்டலைட்னு சொல்லுவோம். இந்த சேட்டலைட்ஸ்லயே டைப்ஸ் இருக்கு, இது நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல பார்க்கலாம். என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேப்பிங் பண்ணோம் இல்லையா, இந்த மேப்பிங் எதை பேஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா, பாலிமார்பிசம் ஆஃப் ரெகக்னிஷன் சைட். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு ரெகக்னிஷன் சைட்ஸ் இருக்கும் ஒன்று, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட். இதை ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த பிசிக்கல் மேப்பையே அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாலியன் ஃபீச்சர்ஸ். இந்த சாலியன் ஃபீச்சர்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியது இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. ஆல்மோஸ்ட் 99.9% நம்ம முன்ன சொன்னோம் இல்லைங்களா, அந்த 99% தாங்க. நியூக்ளியோடைட் பேசிஸ் ஆர் எக்ஸாக்ட்லி சேம் இன் ஆல் ஹியூமன்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் பர்டிகுலரா பாத்துக்கோங்க. முக்கியமா இதுல கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எஸ்என்பி, சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமர்ஸ், ஸ்னிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னிப்ஸை வச்சுதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணுங்க, இதுல பெருசா எதுவும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதை மட்டும் கரெக்டா கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த பேராகிராஃபை விட்டுறாதீங்க. அதிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எதுக்காக ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் நம்ம செய்யறோம், அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டை என்ன மெத்தட்ல யூஸ் பண்றோம், எதை நம்ம வெக்டார் யூஸ் பண்றோம், ஹோஸ்ட் யூஸ் பண்றோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இயர், எந்த இயர்ல இருந்து எந்த இயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கோல்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மெத்தடாலஜி கொடுத்துருப்பாங்க. மெத்தடாலஜில ரெண்டு தாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்டி, எக்ஸ்பென்ஸ்
சீக்வன்ஸ் டேக்குங்க, அடுத்து வந்து சீக்வன்ஸ் அனடேஷன். இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க மறுபடியும் பார்க்கணும்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்க, அதுலேயே உங்களுக்கு இருக்குங்க. இது படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கோல்ஸுங்க, கோல்ஸ்ல முக்கியமாக மறந்துடாதீங்க, டார்க் கலர் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதையும் மறந்துடாதீங்க. லாஸ்டா அப்ளிகேஷன் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க, இது ஒரு டைம் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல ஏதாவது உங்களுக்கு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க மறுபடியும் சொல்றோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எடுக்கலாம்னு இருக்கோம். இல்ல வேற ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நாங்க எடுக்கிறோம். தேங்க்யூ.